வெல்கம் டு வண்ணப்பார்வை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அமீர் கான் நடித்த ஆர்எஸ் பிரசன்னா டைரக்ட் பண்ண சித்தாரே ஜமீன் பேர் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவி பற்றி தான் பார்க்குறோம். இது தமிழ்லேயும் டப் பண்ணி வந்திருக்கு. இந்த படம் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப காமெடி, அதே மாதிரி நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய ஒரு மூவி மாதிரி நல்ல ஒரு மூவியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மூவி ரொம்ப வைலன்ஸ் இந்த மாதிரி உள்ள மூவிஸ்லாம் வருது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கேம் ஓரியன்டான ஒரு மூவி நல்லா இருக்குது. இதில் அமீர் கான் நடிச்சிருக்காரு. அவர் வந்து எப்போவுமே கேம் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேம் சேஞ்சர் அப்படின்னா பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அந்த ட்ரெண்டையே மாற்றிடுவார். அந்த அளவுக்கு வந்து செம்மையாக எடுப்பார் இவர். அது மாதிரியான கதைகள்லாம் நடிப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கோச்சராக, பேஸ்கெட் பால் கோச்சராக இதில் வந்து நடிச்சிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா இதில் என்ன கதை அப்படின்னா சிம்பிளாக நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு. இவர் வந்து சீனியர் கோச்சோட கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தினால அவர் வெளியில் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது அந்த போலீஸ் வண்டியில் இடிச்சிடுறாரு. அப்போது இடித்ததுனால ஒரு எஃப்ஐஆர் விழுந்துருது இவர் மேலே. அப்போ என்ன ஆகிடுது, இவளை கொண்டு போய் ஜட்ஜி முன்னாடி வச்சு அந்த இதெல்லாம் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, அவர் வந்து நார்மலாக வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா 2 years 3 years இந்த மாதிரி வரும். நீங்கள் இந்த மென்டலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து நீங்கள் வந்து பேஸ்கெட் பால் கோச்சாக 3 மாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ தான் இவர் வந்து அங்கே போகிறாரு. அப்போ அங்கே போகும்போது தான் அந்த கதையை ஸ்டார்ட் ஆகுது. அந்த அமீர் கான் என்ன பண்ணுறாரு, அந்த மென்டலி சேலஞ்ச் குழந்தைங்களுக்கு பேஸ்கெட் பால் கோச்சராக போகிறாங்க இல்லையா, போகும்போது அப்போது அவங்க கூட ரொம்ப இணக்கமாக அவங்களால இருக்க முடியாது. அந்த மாதிரி நார்மல் கோச்சிலேருந்து இப்போ இங்கே போகும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவார். அப்புறம் அவங்க கூட எப்படி மிங்கிள் ஆகுறாரு அப்படின்றதெல்லாம் வரும். அந்த குழந்தைங்களும் இவரோட நல்லா மிங்கிள் ஆகும். இவரும் அவங்களோட நல்லா ஒத்து போவார். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள நல்ல டீம் நல்லா க்ரோத் பண்ணி நல்லா விளையாட வச்சு கடைசி வரலும் நிறையா மேட்ச் ஜெயிக்க வச்சு போயிட்டே இருப்பார். கடைசியில் அந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படின்றது இருக்குது. இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஈகோ, எல்லாருக்கும் ஈகோ இருக்கும். அந்த ஈகோவெல்லாம் நம்ம வந்து தகர்த்தெறிகிற மாதிரியும், ஒருத்தவங்கள்ட்டேருந்து ஒருத்தவங்க வந்து என்ன கற்றுக்குறாங்க அப்படின்றதான். ஒரு சிலவங்கள்ட்ட வந்து இன்னொரு சிலவங்க கற்றுக்கிறது, அந்த இதெல்லாம் அந்த இடத்துக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அவருடைய ஃபேமிலியிலையும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஒய்ஃபோட அவர் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் அந்த கடைசியில் வந்து ஒன்று சேருவார். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி அவங்க அம்மாவோட லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு துணை வேணும்ன்ட்டு ஒரு கம்பெனியன் ஒன்று எடுப்பாங்க. அதை கூட ஒரு காமெடியாக அதாவது நமக்கு நல்லா சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமெடியாகவே நிறையா சொல்லிட்டு போவார். எல்லாருக்கும் தேவையான விஷயங்களும் அதில் இருக்குது நமக்கு. இப்போ ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு அப்படின்னா, அந்த கம்பெனியில் கற்றுக்கிட்டு வர்றது, அது அடுத்தது போய் அவர் அதை இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் நிறையா பண்ணலாம். அந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்டேருந்து ஒருத்தவங்க கற்றுக்கிறது, அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் அவர் அது நல்லா பண்ணியிருப்பார். அதெல்லாம் அந்த மூவி பார்க்கும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் போய் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். சித்தாரே ஜமீன் பேர் அப்படின்னா ஸ்டார்ஸ் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்குது உங்களுக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, எடிட்டிங், டைரக்டிங் எல்லாமே நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. இது ஓடிடியில் கூட வராதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேட்டரில் போய் எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்கலாம். இது சில படம்லாம் நம்ம உட்காந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இது சூப்பராக இருக்குது.
கடைசி வரலும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கணும். நம்ம அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் போய் தேட்டரில் ஃபேமிலியோடு பாருங்கள். ஓடிடியில் வராது. ஓகே, தேங்க்யூ.